ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன இது புது கிச்சன் பார்க்குறீங்களா? கிச்சனை மாடிஃபை பண்ணிட்டேன். இல்லை, இது என் ஃப்ரெண்டோட பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன். அவள் எங்களுக்காக ஒரு டிஷ் ரெடி பண்ணுறேன்னு சொன்னால் அதை தான் உங்களுக்கு நான் இப்போ காமிக்க போகிறேன். அடுப்பில் வந்து கடாயை வச்சுட்டாங்க. அதில் பட்டை போட்டாச்சு, ஏலக்காய் போட்டாச்சு. என்ன டிஷ் அப்படின்னு எல்லாம் அவளுடன் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. பாருங்கள், அதில் கிராம்பும் போட்டாச்சு. ஸோ சம்திங் ஸ்பைசி மசாலா ஃபுட். ஸோ ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு ஆனியன்ஸ் எல்லாம் வந்து வதக்குனதுக்கப்புறம் என்ன போட போகிறாங்கன்னு எல்லோரும் பார்த்துட்ருப்பீங்க. பக்கத்தில் அதுக்கு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சிங்க. அதுதான் வந்து நம்ம ப்ரான் கிரேவி பண்ணிகிட்ருக்கோம். பச்சை மிளகாய் அழகாக கட் பண்ணி அதை எடுத்து அந்த வெங்காயத்தோடு வதக்கி அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்குறாங்க. ஸோ ஓரளவுக்கு கன்க்ளூஷனுக்கு கொஞ்சம் இருப்பீங்க, இது ஒரு பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பிரியாணி அப்படிங்கிறது தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் பொட்டேட்டோஸ் வந்து சின்னதாக சாப் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த பொட்டேட்டோவெல்லாம் இதில் வதங்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தக்காளியை போட போகிறாங்க. தக்காளியும் அதுவும் போட்டு வதங்க போகுது. மீன் வயல் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பக்கத்தில் ஒரு பவுலில் வாட்டர் வச்சு அதில் சோயா சங்க்ஸ் அதெல்லாம் வந்து கொதிக்க விட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இந்த ப்ரான் ரெடி ஆகிட்டுருக்கீங்க. அதில் இஞ்சி பூண்டுலாம் போட்டதுக்கப்புறம் நமக்கு என்ன போட்டிருக்காங்க, கொத்தமல்லி புதினா போட்டாச்சு, தக்காளி போட்டாச்சு. அதுக்கு நடுவில் வந்து ஒரு வேலை பண்ணாங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுட்டாங்க. அது ஒரு பக்கம் ஊறிக்கிட்டுருக்கு. இந்த பக்கம் சோயா சங்க்ஸ் வந்து வேகத்துக்கு போட்டாச்சு. இது வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டால், இதை ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை தூக்கி எடுத்து நம்ம வெங்காயம் தக்காளி மசாலாவோடு போட்டாச்சு. இப்போ மசாலாவுக்கு என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு அதை வந்து கிண்டி அதையும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அது மேலே இன்னும் கொஞ்சம் லேயர் ஆஃப் கொத்தமல்லி அதையும் போட்டு, அதுக்கப்புறம் நம்ம சாதம் வந்து 3/4 வேக்காடு வேக வச்சு அதை ட்ரெயின் பண்ணி எடுத்தாச்சு. அதையும் இந்த மிக்சரோடு போட்டு அதையும் ஒரு கிண்டி லேசாக மூடி வச்சு அதை வேக விடுறோம். அதுக்கப்புறமா அதுக்கு தம் போட போகிறோம். நம்ம 3/4 வேக்காடு ரைஸ் அதில் போட்டு கிண்டி அதுக்கு மேலே தம் வைக்கணுமா. இப்போது வந்து தம் அதில் வந்து பாருங்கள், விட்டுட்டோம் இம்பார்ட்டன்ட் நாயகன் நெய் அதில் போட்டுட்டு அது மேலே ஒரு தட்டை வச்சு கீழே வந்து தோசைக்கல், மேலே தட்டு, அதுக்கும் மேலே ஒரு சுடுதண்ணி பாத்திரம் வைக்கணும். அதையும் எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து வெந்துருச்சு. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இப்போ கிண்டி எடுத்தோன்னா சூப்பரான சோயா பொட்டேட்டோ பிரியாணி ரெடி.